ஹலோ மக்களை, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்குது ஹபிபி சேட்டன். நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, என்னென்ன தப்பு பண்ணுறனோ அதை திருத்திக்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு ஒரு ஹில் கிளைம்பிங் போகலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில் ஏறிட்டு சன்ரைஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம நேற்றே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபோன்லேருந்தே. இது ஒரு 10 minutes ப்ராசஸ் தான். கடைக்கெல்லாம் போனால் ஒரு 2000 கேட்பாங்க. நம்ம ஒரு 1500 கவர்மெண்ட் மட்டும் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? நார்மலாகவே யாரெல்லாம் ஃபாரின் வர ட்ரை பண்ணுறாங்களோ எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வேணுங்கிறது பார்த்தோன்னா பாஸ்போர்ட் தான். சரியா? அது எப்படி அப்ளை பண்ணுறது தான் இன்றைக்கான வீடியோ. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம குரோமுக்கு போகணும். குரோமில் பார்த்தோம்னா பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இது கவர்மெண்ட் வெப்சைட் தான், அது டேரெக்டாகவே ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாஸ்போர்ட் இந்தியா gov.in அந்த பேஜுக்கு ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணியுமே இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் அப்ளை ஃபார் த பாஸ்போர்ட் கொடுக்குறோம். அப்ளை ஃபார் த பாஸ்போர்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன், அதை கொடுத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பேஜ் அப்பியர் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தோம்னா ஃப்ரெஷ் அண்ட் ரீஇஷ்யூ ஆர்டினரி பாஸ்போர்ட்னு இருக்குது. அந்த பேஜை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணணுமே நம்ம ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். ஃபஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா 1 பக்கத்தில் ரெஜிஸ்டர்னு இருக்கா, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் உங்கள் வீட்டில் எந்த பக்கமோ பக்கத்தில் இருக்க பாஸ்போர்ட் ஆஃபீஸை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்கள் நேம், ஃபுல் நேம் அதில் கொடுத்துக்கணும். ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ஃபுல் நேம் கொடுத்துக்கணும். கம்பல்சரி நம்மளுக்கு ஒரு இதுக்கு பார்த்தோம்னா ஒரு இமெயில் ஐடி வேணும். இமெயில் ஐடி யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியை கொடுத்துடலாம். லாகின் வித் சேம் இமெயில் ஐடி அதுவும் சேமாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம ஓடிபி வரும். சரியா? இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேப்ஸு, ஒரு நார்மலான ஸ்மால் லெட்டர்ஸு, அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அப்புறம் ஒரு நியூமரிக் அந்த மாதிரியான கேரக்டரில் வேணும். அப்புறம் சைன்அப் பண்ணிக்கலாம். சைன்அப் பண்ணணுமே நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்மளோட இமெயில் ஐடிக்கு பார்த்தோம்னா ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காக, இமெயில் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்ம இமெயிலில் போய் எடுத்துகிட்டு அந்த இமெயிலையும் இமெயிலில் இருக்க ஓடிபியை அதில் போட்டுக்கணும். சரியா? இது பார்த்தோம்னா ஜஸ்ட்டு இமெயில் ஐடி வெரிஃபிகேஷனுக்காக. இமெயில் ஐடி வெரிஃபை ஆயிடுச்சு. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். நம்ம என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த இமெயில் ஐடி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்துட்டு நம்ம ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணாலும் முன்னாடி அந்த பாஸ்வேர்டை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு இந்த பாஸ்வேர்டுங்கிற இடத்துல கொடுத்துக்கலாம். இல்லை ஓடிபி மறுபடியும் கொடுத்தோம்னா நம்ம மறுபடியுமே ஓடிபி ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? நம்ம இமெயில் ஐடிக்கு முன்னாடி பாஸ்வேர்டு கொடுக்கக்கூடாது. மறுபடியும் நம்ம ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்துடும், ஓடிபி. அதை நம்ம மறுபடியும் போட்டுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் சைன்இன் கொடுத்தோன்னே டேரெக்டாக நம்மளுக்கு என்ன போயிடும், ஃப்ரண்ட் பேஜ் நம்மளுக்கு அப்ளை ஃபார் த ஃப்ரெஷ் ஆர் ரீஇஷ்யூ பாஸ்போர்ட். இது ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் இல்லை பாஸ்போர்ட் தொலைச்சிருப்பாங்கள்ல அவங்களுக்கான ஒரு லிங்க் தான் இது. அது ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறோம். இது தொலைச்சவங்களுக்கு பாஸ்போர்ட் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் கொடுத்து உள்ளே போகலாம். இல்லை நம்ம ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்னால் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக உள்ளே போய்க்கலாம். இது பாஸ்போர்ட் ஆஃபீஸ், உங்கள் பக்கத்தில் இருக்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொடுத்துக்கோங்க. சரியா? மொத்தம் இது 9 ப்ராசஸ் இருக்குது. 9 ஸ்டெப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எல்லா ஸ்டெப்லையும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க, மறந்துடாதீங்க. ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் கொடுத்துட்டு நார்மல் அல்லது தக்கல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 days வந்துடும். ஆனால் வெரிஃபிகேஷன் வராது, போலீஸ் வெரிஃபிகேஷன். சரியா? ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் 36 கொடுத்துக்கோங்க. அடுத்து செகண்ட் ஸ்டெப்பு. இதில் உங்கள் நேமு சர்நேமு எல்லாமே ஆதார் கார்டில் இருக்க மாதிரி கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வெரிஃபிகேஷன் ஆதார் கார்டு பேஸ் பண்ணி தான் அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க நீங்கள் போகும்போது. சரியா? அப்புறம் உங்கள் ஜெண்டர் கொடுத்துட்டு வேறு ஏதாவது பேரில் கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எப்போது நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாமே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நீங்களே பார்த்து பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. சரியா? அடுத்து நீங்கள் இப்போ பிறந்த ஊர் எதுவோ அதை ஆதார் கார்டில் இருக்க ஸ்பெல்லிங்கை யூஸ் பண்ணி அதை பண்ணிக்கோங்க. நடுவில் நம்ம தப்பு பண்ணிடுவோம்னு பயமெல்லாம் பட வேண்டாம். நீங்கள் தப்பே பண்ணாலும் நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும்போது அதை செக் பண்ணிக்கலாம். சரியா? அங்கே செக் பண்ணி கரெக்ஷனே பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? நீங்கள் எப்போது இந்தியா விட்டு வெளியே பிறந்தவங்களாக இருந்தால் அதில் எஸ் கொடுக்கணும், இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்டேட் கேட்டிருக்காங்க, இங்கே தமிழ்நாடு. சரியா? கொடுத்தாச்சு. அடுத்து டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடுலையுமே அதுவே லோட் ஆயிரும். கோயம்புத்தூர், நான் ஈரோடில் பிறந்தேன், ஈரோட்டில் நம்ம கொடுத்தாச்சு. எப்போலேருந்து இருக்கீங்க, பை பர்த்து. பேன் நம்பர் இருந்துச்சுன்னா பேன் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா ஓட்டர் ஐடி கொடுத்துக்கலாம். அடுத்து என்ன மாதிரியான வேலைக்கு போகிறீங்க, ப்ரைவேட்டாக இல்லை கவர்மெண்ட்டாக இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை வேறு ஏதாவது வேலையான்னு சொல்லிவிட்டு எல்லாமே நம்ம போட்டுக்கணும். நான் ஈஸியாக கேட்டகரி. இது 10வது பாஸ் ஆனவங்களாம் நான் ஈஸியாரில் வருவீங்க. 10வது பாஸ் ஆகாதவங்களாம் பார்த்தோம்னா ஈஸியாருக்கு கீழே வருவீங்க. அது எஸ்ஆர்னோ கொடுத்துக்கணும். கிராஜுவேட்டாக இல்லையான்னு கேட்குவாங்க.
விசிபிள் டிஸ்டிங்கிஷ் மார்க் கேட்குறாங்க. மச்சம் தழும்பு, உங்கள் கை காலில் இருக்க மச்சம் தழும்பு, சரியா? நார்மலாக எல்லா பக்கம் கொடுத்துருப்பீங்க, ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான நல்லா தெரிகிற மாதிரி இருக்கிற இடத்துல கொடுத்துக்கோங்க, சரியா? ஆதார் நம்பர் கம்பல்சரி அவைலபிள்னு கொடுத்துருக்கு, ஆனால் கம்பல்சரி இதில் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வெரிஃபிகேஷன் நம்மளுக்கு பேசிங்கே வந்து பார்த்தோம்னா ஆதார் கார்டில் தான் பண்ணுவாங்க, சரியா? எஸ்ஐ அக்ரி கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் போயாச்சு. இதில் உங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் கரெக்டானு பார்த்துக்கோங்க. இதில் அப்பா அம்மா பேர் கேட்குறாங்க, சரிங்களா? லீகல் கார்டியன் யாரோ அவங்க பேரை கொடுத்துக்கணும், சரியா? இதுவுமே பார்த்தோம்னா அவங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதுக்காக கேட்டுக்கலாம். ஏன்னா வெரிஃபிகேஷனில் எது வேணால் வெரிஃபை பண்ணலாம், சரியா? எனக்கு எதுவும் கேட்கல, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் கேட்டாங்க, சரியா? அப்புறம் ப்ரெசென்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. நம்ம அட்ரஸ் எல்லாம் கிளியராக கொடுத்துக்கணும், சரியா? வில்லேஜ் இது, பின்கோடு, உங்கள் பின்கோடு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கனாவே நீங்கள் என்ன ஸ்டேட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிரும், சரியா? நம்ம ஒரு பின்கோடு கொடுத்தோம். இப்போ அது தமிழ்நாடு ஸ்டேட்டு. டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தோம்னா 2 டிஸ்ட்ரிக் இருக்கும் எங்கள் ஊர் பின்கோடில். அதில் 2 டிஸ்ட்ரிக்டில் எதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் தான் இப்போ. போலீஸ் ஸ்டேஷன், நியர்பை போலீஸ் ஸ்டேஷன், அதாவது நீங்கள் சீக்கிரம் போகக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை வச்சுக்கணும். ஏன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் அங்கே போகிற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு இடத்துல போலீஸே வந்துடுவாங்க நம்ம வீட்டுக்கு, இல்லை வெரிஃபைக்காக நம்மளும் போகிற மாதிரியும் இருக்குது. நான் போய் தான் வெரிஃபை பண்ணேன், சரியா? கண்ட்ரி கோட் இல்லாமல் நம்மளோட ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் சீக்கிரமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க, சரியா? ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய நம்பராக இருக்கணும், சரியா? இமெயில் ஐடியும் கொடுத்துக்கலாம். இது உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸில் இருக்கீங்கன்னா இருக்கேன், இல்லை ரெண்ட் ஹவுஸ் கொடுத்துட்டு அதுக்கான அட்ரஸ் கொடுக்குற மாதிரி வரும், சரியா? இதில் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்றோம். அடுத்து 5வது ப்ராசஸ். ஒன்றுலையுமே பார்த்துக்கோங்க, ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே தான் இருக்கும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதே இடத்துல, அதாவது 5வது இடத்துல நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா கூட மறுபடியும் 5வது இடத்துக்கே வரும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா. இதில் தான் உங்களோட பாஸ்போர்ட்டில் என்ன அட்ரஸ் வரப்போகுதுங்கக்கூடியதை காமிக்கக்கூடிய ஒரு ஏரியா, சரியா? இதில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லாமல் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு எல்லாமே கொடுத்துடணும். இதுலேயும் கண்ட்ரி கோட் கொடுக்கக்கூடாது. இமெயில் ஐடி நம்ம லாகின் பண்ண இமெயில் ஐடியை யூஸ் பண்ணி கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க, சரியா? நெக்ஸ்ட்டு 6th ஸ்டெப்புக்கு ஓப்பன் ஆகுது, சரியா? 6th ஸ்டெப்பில் என்ன கேட்குறாங்க? இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ நாட்டிலேருந்து வந்த பீப்புளாக இருந்துச்சுன்னா, திபேத்தியன் இல்லை வேறு ஏதோ நாட்டிலேருந்து வந்துச்சுன்னா ஐடென்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க, இந்தியா கவர்மெண்ட் கொடுத்தது, அது இருக்கா? இல்லை உங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. அப்புறம் பாஸ்போர்ட் முன்னாடி அப்ளை பண்ணிக்கிறாங்க கேட்குறாங்க. எதோ இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக வந்து போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ், சரியா? போலீஸ் வெரிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, முன்னாடியே ஏதாவது போலீஸுக்கு ஏதாவது ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதில் ஒரு இடத்துல கேட்பாங்க, சரியா? அது நம்ம கரெக்டாக எஸ்னா எஸ்ஸு, நோனா நோ. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நம்ம சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? போலீஸ் வெரிஃபிகேஷன்லேயும் அவங்க கிளியரன்ஸ் கொடுப்பாங்க, ஓகேவா? இப்போ கொடுத்த உடனே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இதுதான் வந்து நம்ம பாஸ்போர்ட்டில் நமக்கான அட்ரஸ் வந்து டைப் பண்ணக்கூடிய ஏரியா, சரியா? இதெல்லாம் பார்த்துட்டு 1க்கு 2 டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். இதில் வந்து பார்த்தோம்னா நான் பேன் அண்ட் ஆதார் கொடுத்துருக்கேன். பேன் ஜஸ்ட்டு அது வந்து நேம் வெரிஃபிகேஷனுக்காக பேன் கேட்குறாங்க. இதில் வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் பார்த்தோம்னா அட்ரஸ் ப்ரூஃபாக கேட்பாங்க, சரியா? ஆதார் வந்து அட்ரஸ் ப்ரூஃப்காக கேட்குறாங்க, ஓகே. அதையும் ஓகே கொடுத்துட்டோன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு டிக்ளரேஷன் வந்துருச்சு. இதெல்லாம் நான் கொடுத்ததெல்லாம் உண்மைதான்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துட்டு நம்ம ப்ளேஸ் போட்டுக்கணும். டேட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும், சரியா? அடுத்து சப்மிட். நம்மளோட ஃபுல் ஃபார்மும் முடிஞ்சிருச்சு. நம்ம 1க்கு 2 டைம் வெரிஃபை பண்ணக்கப்புறம் சப்மிட் கொடுத்துக்கலாம். ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா எல்லாமே முன்னாடிருந்து வரும். இதில் பே அண்ட் ஷெட்யூல் அண்ட் அப்பாயின்மெண்ட், பிரிண்ட் அண்ட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணிக்கலாம், சரியா? இதில் பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட், நான் பிரிண்ட் அண்ட் அப்ளிகேஷன் நான் சொல்கிறேன் கடைசியாக, சரியா? அப்போ அப்பாயின்மெண்ட் வந்து நம்ம புக் பண்ண போகிறோம். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும்போது நம்ம ரெஃபரன்ஸ் நம்பர் செக் பண்ணிக்கணும். நமக்கு மேலே டிஸ்பிளே ஆகிட்டே இருந்துச்சுல அந்த ரெஃபரன்ஸ் நம்பராக தான் அப்படின்னு வந்து பார்த்துக்கணும். எனக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், சரியா? இதில் கோயம்புத்தூர் பக்கத்தில் என்னென்ன இருக்குது? கோயம்புத்தூரில் அவைலபிலிட்டி 7th தான் இருந்துச்சு, சரியா? இதில் ஈரோடு போனோன்னா ஈரோடு போய்க்கலாம், இல்லை சேலம், குன்னூர், திருப்பூர் இங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அங்கே போய்க்கலாம், சரியா? கோயம்புத்தூர் பிஎஸ்கே பாஸ்போர்ட் சேவா கேந்தர், சரிங்களா? அது எங்கே அட்ரஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும், சரியா? ஜூனில் எந்த அவைலபிலிட்டியுமே இல்லை. ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா 7th to 11th தான் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது. அதில் நம்ம ஏதோ ஒரு டேட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம், சரியா? கீழே ஸ்க்ரால் பண்ணால் மேக் பேமெண்ட், நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், சரியா? பேமெண்ட் பேஜில் நம்ம ரெஃபரன்ஸ் நம்பர் தானா, நம்மளோட பேரெல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாமே பார்த்துட்டு இதுக்கு ஒரு 1500 rupees, அதாவது இது கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது தான். பாஸ்போர்ட்டுக்கு எடுக்கிற எல்லாருமே தக்கலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3500 வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு நார்மல் பாஸ்போர்ட்டுக்கு 36 பேஜ் பாஸ்போர்ட்டுக்கு உங்களுக்கு 1500 வரும். இதில் நம்ம நார்மலாக யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், சரியா? கார்டு இருந்துச்சுன்னா கார்டு யூஸ் பண்ணிக்கலாம்,
கிரெடிட் கார்டுக்கு மட்டும் கொஞ்சம் சார்ஜஸ் வருது. சரியா? யூபிஐ தான் நான் பண்ணேன். சரியா? யூபிஐ கொடுத்துட்டோம்னா யூபிஐயில் ஸ்கேன் கோடும் இருக்குது. இல்லை யூபிஐ ஐடி வச்சு பே பண்ணுறதுனாலும் பே பண்ணிக்கலாம். சரியா? கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போய்க்கும். நம்ம இதில் பே பண்ணிக்கலாம். சரி, அவ்வளோதான். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல அந்த பிரிண்ட் ஆப்ஷன் பார்க்கணும்னு சொல்லிட்டு, பிரிண்ட் அண்ட் அப்ளிகேஷன் இது கொண்டு போகணும், கண்டிப்பாக அங்கே கொண்டு போகணும். அதை வந்து எடுத்துகிட்டு போய்க்கோங்க. சரியா? இவ்வளோ தான் நார்மலாக நம்ம பாஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வேல்யூ. இது வந்து என்ன டேட்டோ அதில் உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் 10th மார்க் ஷீட்டு எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஆஃபீஸுக்கு பண்ணியிருக்கீங்களோ, எப்போ போர்டிங் டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்கு போய்க்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? நாளைக்கு என்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். அதை நாளைக்கு அந்த வீடியோவை போட்டுடலாம். தேங்க்யூ. பாய்.